நல்லா சொட்டியும் கிட்டியுமா நல்லா முன்னாடி வந்து நிக்க வச்சாங்க பாருங்க சார். அப்ப அழுது ஓடனதான் சார். 80,000 சம்பளம் ஒரு ஸ்கூலில் ஹெச்எம்மு. ஆனால் நல்லா சொட்டையும் கிட்டியுமா கொண்டாந்து வச்சு முன்னாடி வந்து நிற்க வச்சாங்க பாரு. அதுலேருந்து நான் வருத்தம் தான் கல்யாணத்தை அப்படின்னு சொல்லுது தெரில. ஏன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு நினச்ச மாதிரி வாழ்வு அமையணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நடக்காத காரியம். இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து கலாய்க்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போ இதே நிலமை உனக்கு வந்துடும். ஏன்னா இப்போ ஒன்று அவர் பார்த்து கலாய்ச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி நீ இந்த நிலைமைக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு உனக்கு அந்த நிகழ்வு நடக்கும்போது தான் உனக்கு தெரியும். இப்போ நீ உன்னைய பார்க்க வரும்போது அவர் எந்த வித பெருந்தன்மையும் இல்லாமல் பார்க்க வர்றாரு. நீனே நான் அவ்வளோ உலகளவியா நீ? அவரை பார்க்கும் பொழுது உன்னைய பார்த்தா தான் அவ்வளோ கேவலமாக இருக்குது. அவர் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நம்ம அவரை போய் இந்த மாதிரிலாம் கலாய்ச்சிக்கிட்டு இதனால் நான் வந்து கல்யாணத்தை வெறுத்தேன், எனக்கு இந்த மாதிரிலாம் மாப்பிள்ளை பார்த்து கொண்டாடுறாங்க அப்படின்னா உனக்கு வந்து உலக அழகனா வருவான்? அப்படி பார்க்கும்பொழுதுலாம் வந்து இந்த நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தனுடைய உருவ அமைப்பை பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது காரணமே எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு